டெல்டாவின் கடைக்கோடி மாவட்டமான நாகப்பட்டினத்தில் தாளடி பயிர்கள் கருகி வருகின்றன. தண்ணீர் கேட்டு கையேந்தி நிற்கும் விவசாயிகள் இன்னும் 40 நாட்களுக்கு எப்படி பயிர்களை காப்பாற்றுவது என்று வழி தெரியாமல் தவித்து நிற்கிறார்கள். குருவை நட்டு அதில் பாதிப்பு டிட்பா புயலுக்கு கணக்கெல்லாம் எடுத்தாங்க. இது வரைக்கும் அந்த பணம் அனுப்புகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது விரைவாக அனுப்பணும், அது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது, இப்போ மிக 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 முக்கியமான ஒரு தண்ணி நாளைக்கே எங்களுக்கு தண்ணி திறக்கணும். ஏன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி டிசம்பர் கம்ப்ளீட்டாக மேட்டூரை சாத்திட்டாங்க. டெல்டாவில் மழை பெஞ்சதுனால ஸ்டோர் பண்ண முடியாது. எங்களுக்கு இந்த 3000 ஏக்கர் நிலத்தினுடைய பாசன பகுதிகளில் ஒரு கால்வாய்களில் ஸ்டோர் பண்ணவே முடியாது தண்ணி. எப்போது 28ஆம் தேதி அவங்க அணை சாத்துவாங்க, தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அங்கங்கே ஸ்டோர் இருக்கும், அங்கே வச்சு இறச்சி ஒரு மாதத்தை ஓட்டிடுவோம். சுத்தமாக தண்ணி இல்லை, வாய்க்கால் இல்லை. ஒரே கண்ணீரும் கம்பளையுமா விவசாயிகள் எப்போ இருக்கலாமா இல்லை சாகலாமாங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. இது பெரிய பல கோடி ரூபா இழப்பு ஏற்படும். ஒரு ஏக்கருக்கு 30 நாள் செலவு பண்ணி இந்த 2 தண்ணி, அதான் அந்த பிப்ரவரி கடைசி வரைக்கும் கொடுத்தாங்கன்னா அந்த பல கோடி ரூபா இழப்பை சரி கட்டலாம். அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக எங்களுக்கு இப்போ நாளைக்கே தண்ணி திறந்து எங்களுக்கு இந்த விவசாயிகளை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒன்று திரண்ட விவசாயிகள் ஒன்று பலவீனப்பட்டவங்க சூசைட் பண்ணிடுவாங்க, பாக்கியெல்லாம் கடுமையான போராட்டத்தையும் முன்னெடுப்பாங்க. கடுமையான போராட்டம். அதனால் உடனடியாக தண்ணி திறக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். மேட்டூர் ஒரு கருத்து கேட்பு கூட இல்லாமல் விவசாயிகளுடைய பிரச்சனையை அலசாமல் அங்கங்கே உள்ள அதிகாரிகள் 28 எப்போதும் பேசுகிற பஞ்சாங்கப்படி சாத்திப்படுறாங்க. அதனால் இப்போ 3 டிஎம்சி தண்ணி எடுத்து இந்த 2000 ஏக்கரை காப்பாற்றணும். விவசாயிகளுடைய ஒரு 500 விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த மேட்டூர் அணையில் இந்த இறுதி வரைக்கும் கொடுக்குற தண்ணியில் தான் இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது நடவு நடந்து 10-15 நாள் ஆகிறது. 50 நாள் நாற்று எல்லாம் காயுது. ஸோ ஒன்று கூட தண்ணி இல்லாமல் இருக்குது. தயவுசெய்து இந்த காலதாமதத்துக்கு பருவநிலையை அறிந்து அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பிப்ரவரி கடைசி வரலையும் தண்ணி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்போ அந்த சாவடிக்காக மெனக்கிறவங்களுக்கு சாப்பாடு முக்கியமாக மனுஷனுக்கு வாழ்க்கையில் சாப்பாடு உணவு தான் முக்கியம். அந்த உணவு இந்த சாவடி நல்லா விளைஞ்சா தானங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த சாவடியை பார்க்க முடியும். அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த நிவாரணம், அடுத்தது இந்த தண்ணி பிரச்சனை, தயவுசெய்து நாளைக்கே எங்களுக்கு தண்ணி திறந்து விட்டால் தான் அந்த இருக்கிற பயிரை நாங்கள் காப்பாற்ற முடியும். மானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு நாங்கள் அது தேவையில்லாமல் மழை பெய்யுது. அறுவடை டயத்தில் மழை பெய்யுது. நடவு நடுறப்ப அது தண்ணியில் எல்லாம் முழுகி போகுது. நாங்கள் இதை நம்பி வானத்தை நம்பி நாங்கள் சாவடி பண்ண முடியாது. தயவுசெய்து இந்த தண்ணியை திறந்து விட்டு இருக்கிற சாவடியினாலும் மறுபடி நாங்கள் நட்டதை காப்பாற்ற வேண்டும். அது முக்கியமாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.